ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் ஆல் அபவுட் மோட்டோ தமிழ். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பற்றி பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி செக் முடிச்சிருப்பீங்க எந்த பைக்குன்னு சொல்லிட்டு. எஸ்என்ஸ் புதுசாக லான்ச் ஆயிருக்க பல்சர் 125 சீரிஸ் வித்தாமன்ஸ் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வண்டி ஸ்பெக்ஸ், மைலேஜ், வண்டி ஷோரூம் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சப்போ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சாரும் நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது பைக் ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொல்லி கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ பண்ணுறேன். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூட இந்த பெல்லைக்கன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருவேன். அப்போ நான் போகிற நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பல்சரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்சரை பற்றி சொல்லவே தேவையில்ல. மேக்ஸிமம் எல்லாத்தையும் வந்து தெரியும் பல்சர் வண்டி எப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்து வண்டி லான்ச் ஆகி 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ வந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கிங்காக தான் இருக்குது. இந்த 150 சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா பல்சர் வந்து கிங்காக தான் இருக்குது. எப்போ லான்ச் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் லான்ச் பண்ணாங்கன்னா 2001 அக்டோபரில் வந்து லான்ச் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். பல்சர் பார்த்திங்கன்னா 150, 180 ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணோடனே வண்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து கிட்டாச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு வண்டி இல்லவே இல்லை. அந்த லுக்ஸோட எந்த வண்டியுமே இல்லை. ஏன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக பார்க்க கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் மாதிரி இருக்குமா, அதனால் சரியான கிட்டாச்சு வண்டி வந்து பார்த்திங்கன்னா. ஃபேன் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போச்சு. சரியான ஃபேன் பேஸ் வந்து வந்தாங்க பல்சருக்கு பார்த்திங்கன்னா. அப்போ வந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபேன் பேஸ் வந்து அதிகமாகிட்டே தான் போதே தவிர குறையவே இல்லை. பல்சர் 150 வந்து பார்த்திங்கன்னா தி கிங்னே சொல்லலாம், கிங்கனோட லெஜெண்ட்ரின்னு சொல்லலாம். ஏன்னா நல்ல ஒரு டீசெண்டான பவர், மைலேஜ் நல்லா தரும். அப்புறம் லோ காஸ்ட்டு, வண்டி மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா லோ காஸ்ட்டு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வண்டி உண்மையாக லெஜெண்ட்ரின்னு தான் சொன்னோம். நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்சரில் வந்து பார்த்திங்கன்னா 125 சிசிலே வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து லான்ச் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வண்டி வந்து பார்த்திங்கன்னா பல்சர் 125 BS6 அப்டேட்டோட தான் வந்து வண்டி வந்து விடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட லுக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஒரு 150 பல்சர் 150 180 இல்லை 125 தெரியல, அப்படி ஒரு லுக்காக தான் இருக்குது. ஏன்னா 150 என்ன லுக் இருக்குமோ அதே லுக் அப்படியே வந்து கொடுக்குறாங்க. எந்த காம்ப்ரமைஸுமே வந்து பண்ணாமல் அதே அந்த அக்ரெசிவ் லுக் வந்து அப்படியே கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டு ஹெட்லைட்டாக இருக்கட்டும், பின்னாடி டெயில் லைட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 150 மாதிரியே தான் இருக்குது. யாராவது தெரியாதவங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா அது 150 தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி தான் இருக்குது லுக் வந்து பார்த்திங்கன்னா. எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணல. ஏன்னா இன்ஜின் கவுல் முதல் வந்து பார்த்திங்கன்னா 150 கொடுக்கறது தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் சீட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி 150 அதே சைஸ் ஸ்பிளிட் சீட் தான் வந்து கொடுக்குறாங்க. நல்லா குஷனிங் வந்து கொடுக்குறாங்க. பல்சரோட சிக்னேச்சர் ஸ்டைல் வந்து அப்படியே கொண்டு வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 150 சிசிக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணல. இது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். அப்புறம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேரியண்ட்டில் வருதுன்னு பார்த்திங்கன்னா, ட்ரம் பிரேக் வேரியண்ட் வருது. அப்புறம் ஸ்பிளிட் சீட்டு வித் ட்ரம் பிரேக் வேரியண்ட் வருது. அப்புறம் டிஸ்க் பிரேக்கு, ஸ்பிளிட் சீட்டு, டிஸ்க் பிரேக் வேரியண்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ABS கிடையாது, CBS மட்டும்தான். CBSனா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது ஃப்ரண்ட் பிரேக் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பேக் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். அதான் வந்து பார்த்திங்கன்னா CBS சிஸ்டம் சொல்லுவாங்க. அப்புறம் வண்டி 125 சிசின்றதுனால ABS கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கலர் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா, நியான் ப்ளூ கொடுக்குறாங்க, சோலார் ரெட்டு, பிளாட்டினம் சில்வர் கலர் கொடுக்குறாங்க, பிளாக் சில்வர் கலரு, பிளாக் ரெட்டு, மொத்தம் 5 கலர் வேரியண்ட் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்து பார்த்திங்கன்னா கிக்கு வித் செல் ஸ்டார்ட்டோட தான் வருது எல்லா வேரியண்ட்டுமே. அதுக்கப்புறம் இன்ஜின் ஸ்பெக்ஸ் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா, வண்டி வந்து ஒரு 124.4 cc இன்ஜினு, சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் ஃப்ரெண்ட்ஸ், 2 வால்வ் இன்ஜினு, FI சிஸ்டம் தான் வந்து கொடுக்குறாங்க, ஃபியூல் இன்ஜெக்டர் சிஸ்டம் தான் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். BS6ன்றதுனால பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ் வந்து எடுத்திங்க அப்படின்னா 11.64 bhp at 8500 RPM. டார்க் வந்து எடுத்திங்க அப்படின்னா 10.8 Nm டார்க் at 6500 RPM ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 125 சிசிக்கு வந்து கரெக்டான பவர் அண்ட் டார்க் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் போர் அண்ட் ஸ்ட்ரோக் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, போர் வந்து பார்த்திங்கன்னா 56 mm, ஸ்ட்ரோக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50.5 mm கொடுக்குறாங்க. வண்டி வந்து DTC இன்ஜின் தான், எல்லாத்துக்குமே தெரியும். டிஜிட்டல் ட்வின் ஸ்பார்க் இன்ஜின். இப்போ சிலிண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பார்க் பிளக் இருக்கும், அதான் DTC இன்ஜின் சொல்லுவாங்க. அப்புறம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளச் எடுத்துட்டிங்க அப்படின்னா வெட் மல்டிபேட் கிளச் தான் கொடுக்குறாங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 15 லிட்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு பெரிய டேங்க் தான் வந்து கொடுக்குறாங்க, எப்பயும் கொடுக்குற மாதிரி பல்சர் கொடுக்குற மாதிரி. மைலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது 125 நிறைய மைலேஜ் வந்து அதிகமாக கொடுக்கும். எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா 50 to 60 வந்து கொடுக்கும், 60 வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஃபியூல் டேக் இன்ஜின்கிறதுனால மைலேஜ் வந்து அதிகமாக சான்சஸ் வந்து அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு டிஸ்க் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 240 mm கொடுக்குறாங்க. ரியல் ட்ரம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 130 mm கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். டயர்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 80/100 17" அலாய் வீல்ஸ், டியூப்லெஸ் டயர் தான் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் ரியரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா 90/100 17" அலாய் வீல்ஸ், டியூப்லெஸ் டயர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரேடியல் டயர்ஸ் வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்வின் ஷாக்கு கேஸ் அப்சர்வர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா பல்சரில் 50 கொடுக்குறாங்க. அதே சிக்னேச்சர் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான் கொடுக்குறாங்க. செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதான் கொடுக்குறாங்க. அது டால்கோ மீட்டர், அந்த ஆர்பிஎம் மீட்டர்னு பார்த்தீங்கன்னா அனலாகில் இருக்கும். மீட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் இருக்கும். டிஜிட்டலில் வந்து என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஓடோ மீட்டரு, ட்ரிப் மீட்டர், ஃபியூல் கேஜ், ட்ரிப் அண்ட் ட்ரிப் மீட்டர் வந்து ட்ரிப் அண்ட் ட்ரிப் 2 கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து லோ ஃபியூல் இண்டிகேட்டர், லோ பேட்டரி இண்டிகேட்டர், இந்த மாதிரி நிறையா பார்த்துக்கோங்க. அப்புறம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்டிங் கரெக்டாக ஃபீச்சரோட வருது. நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டு ஃபஸ்ட் கியர் வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் கியர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும். இது வந்து ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர்னு சொல்லலாம். BS6 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டியில் வந்து இந்த அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் லைட்ஸ் எடுத்துக்கிங்க அப்படின்னா பல்சரில் கொடுக்குற மாதிரி அதே பல்சர் 150 கொடுக்குற மாதிரி அதே ஃபுல் ஹாலஜன் லைட்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். LED கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த ஹாலஜன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி NSல கூட பார்த்தீங்கன்னா ஹாலஜன் தான் யூஸ் பண்ணுறாங்க. LED வந்து கொண்டு வரலாம் என்னன்னு தெரியல. BS6லையும் கூட அடுத்து அதை வந்து அப்டேட் பண்ண வச்சு அந்த அப்டேட் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் டைமண்ட் செஷன் எடுத்துக்கிங்க அப்படின்னா லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2055 mm வருது ஃப்ரெண்ட்ஸ். லென்த்து ஓவரால் லென்த்து. ஓவரால் வித் வந்து பார்த்தீங்கன்னா 755 mm கொடுக்குறாங்க. ஓவரால் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1060 mm வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வீல் பேஸ் எடுத்துக்கிங்க அப்படின்னா 1320 mm வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 165 mm கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கர்ப் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து வெயிட்லெஸ் தான். எல்லாத்துக்குமே தெரியும் பல்சர் வெயிட்டை பற்றி 140 kg தான் வருது. அப்புறம் வண்டியோட ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்ஸ் BS6 வந்து பார்த்தீங்கன்னா rupees 72,298 rupees வருது ஃப்ரெண்ட்ஸ். அதே ட்ரம் பிரேக் வித் ஸ்பிட் சீட் BS6 எடுத்துட்டீங்க அப்படின்னா rupees 73,702 rupees வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். அதே டிஸ்க் பிரேக் எடுத்துட்டீங்க அப்படின்னா rupees 77,095 rupees வருது ஃப்ரெண்ட்ஸ். அதே டிஸ்க் பிரேக்கு ஸ்பிட் சீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா 80,396 rupees வருது ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தாச்சு. இந்த ஃபீச்சர்ஸும் அந்த மாதிரி எல்லாம் வண்டியில் கொடுக்குறாங்க. இன்ஜின் ஃபீச்சர்ஸ் எல்லாமே தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் நீங்கள் எனக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் வீடியோ பைக் ரிவ்யூஸ் பற்றி வேறு எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் வீடியோ பண்ணுறேன். அப்புறம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைக் ரிவ்யூஸ், பைக் அப்டேட்ஸ், கம்பேரிசன் வீடியோஸ் நிறைய வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் வந்து தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கான் வந்து ஒரு அழுத்திட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் ஒரு வீடியோ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.